ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. படத்தில் வர சர்ப்ரைஸ் சாங் சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த பாட்டு மட்டும்தான்னு சொல்கிற அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கலையரசன் சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர். அவரோட அப்பாவும் அதே ஆசையில் சென்னைக்கு வந்து கடைசியில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மட்டும் வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. தன்னோட பையனோட ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு அவரும் பையன் கூட உறுதுணையாக இருக்கார். இந்த மாதிரி டைமில் அவருக்கு ஒரு லவ் வருது. அது ஒரு சைடில் போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு படத்தில் நடிக்க சான்ஸ் வருது. அதில் நடிக்க போகிறப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் என்ன ஆனார், ஆக்டர் ஆனாரா, ஹீரோ ஆனாராங்கிறது தான் மீதி கதை. படத்தோட நெகட்டிவ்ஸ் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ். கவினுங்கிற ஒரு ஆளை நம்பி தான் இந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மெயின் ரீசன் அவர் முன்னாடி நடித்த டாடாங்கிற படம் பிக் பாஸில் வந்து ஃபேமஸ் ஆனவருங்கிற லேபிளை சேஞ்ச் பண்ணி குவாலிட்டியான படங்கள் பண்ணக்கூடிய ஒருத்தர்னு அவரோட அட்ரஸ்ஸு அவரே மாற்றிக்கிட்டாரு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவினோட ஷோல்டரில் தான் படம் நிற்கிது. அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் படத்தோட ஆணிவேர்னு கூட சொல்லலாம். கூடவே லாலும் ஆஸ் யூஷுவல் அவரோட நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கவினோட அம்மாவாக நடித்தவங்க கொஞ்சம் அங்கங்கே ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடியவராக இருக்காங்க. அப்பா பையன் காம்போ நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் இளனோட அப்பா ஸ்டில்ஸ் பாண்டியனை பேஸ் பண்ணி தான் இந்த முழு கதையை தயார் பண்ணியிருக்காங்க. அவர் பட்ட கஷ்டங்களை மையப்படுத்தி தான் இளன் கவினோட கேரக்டரையும் லாலோட கேரக்டரையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டில்ஸ் பாண்டியன் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முக்கியமான படத்தில் பார்த்துருப்போம். ராஜாராணி ஜெய்யோட அப்பாவோட கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தனால இவரோட கேரக்டரும் மக்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருந்தது. பட் பாண்டியன் ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் அட்லி மிக குறைவான சம்பளத்தில் தான் அந்த கேரக்டரில் நடிக்க வச்சார். சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்டப்போ கூட ஒரு 500 கொடுத்தாருன்னு அட்லிக்கு ஒரு ஊமை குத்துனார். இது எதுக்கு தேவையில்லாமல் அந்த டைமில் சொன்னார்னு தெரில. மேபி ஒரு கோவத்தில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கான்ட்ரவர்சி பண்ணாமல் இருந்திருக்கலான்னு தோணுச்சு. படத்தில் முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு சாங் யுவன் சங்கர் ராஜாவோட ஆல் டைம் பெஸ்ட் சாங்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 சாங்ஸில் இடம்பெறக்கூடிய அந்த ஒரு பாட்டை இங்கே திரும்ப ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கும் அது சூட் ஆகிருக்குங்கிறது மியூசிக்கோட மேஜிக். எந்த சாங்னு சொல்லலை, படம் பார்க்குறப்போ அது உண்மையாகவே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். யுவன் ஃபேன்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், புல்லரிச்சு உறைஞ்சி நிற்க போகிறாங்க இந்த சாங் கேட்டு. யுவன் மியூசிக்கில் வந்த மீதி சாங்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இவ்வளோ தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருந்துச்சு. நல்ல கதை, ஆனால் அதை ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றுறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி படம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு போகுது. கதையில் இருந்து விலகி லவ் போர்ஷன், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற ஹீரோயின், நிறைய சீன்ஸ் போர் அடிக்க வச்சா கூட பரவாயில்ல, எரிச்சல் வர வைக்குது. ஹீரோவோட ஃபஸ்ட் லவ் போர்ஷன்ஸே படுமொக்கையாக ஃபீல் ஆச்சு. சரி, பிரேக்கப் ஆகி ஹீரோ அடுத்த கட்ட வேலைகள் பார்ப்பாருன்னு பார்த்தா அங்கே கொண்டு வராங்க நெக்ஸ்ட் ஹீரோயினை. அந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் கூட பார்க்க முடியல. ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி கஷ்டப்பட்டு ஹீரோ ஆனாங்கிறத பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி காட்சிகள், அதுவும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் காமிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்க கூடாது. படத்தில் நிறைய இடத்துல ஹீரோ ஆகணும்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு நல்ல நடிகன் ஆகணும், ஆக்டர் ஆகணும், ஆக்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த டீட்டெயிலிங்கும் இல்லை. ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறதே விட்டுட்டு ஹீரோவோட லவ் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக மாறிடுச்சு. ஆக்டிங் கற்றுக்கிறவங்க, ஹீரோவாக ஆசைப்படுறவங்க இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினச்சா சத்தியமாக ஏமாந்து தான் போவீங்க. உங்களுக்கான எந்த மெசேஜும் படத்தில் இல்லை. ஆக்டிங்னு சொல்கிறாங்களே தவிர நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிற மாதிரி, ஹீரோவோட நிலைமையை உணர்கிற மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை. ஹீரோ கடைசியில் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி என்னங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் போயிடுறாங்க. ஒரு சில மூமெண்ட்ஸ் தவிர இந்த படம் நமக்கு கொடுக்கும்னு நினச்ச எந்த விஷயமும் தரலங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக மாறிடுச்சு. ட்ரெய்லரை சூப்பராக கட் பண்ணக்கூடிய திறமையான ஆட்கள் இங்கே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு சுமாரான படத்துக்கு சூப்பராக ட்ரெய்லர் கட் பண்ணுறது இந்த மாதிரி சில விளைவுகளை உருவாக்கும். இந்த படம் மோசமான படம் கிடையாது. ஆனால் கவினுங்கிற ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் படம் கரியரில் வந்திருக்க வேண்டான்னு தோணுச்சு. அவரோட அடுத்த படமான பிளடி பெகர் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். மூவி லவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க.